இந்த வீடியோவில் டெலிவரிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மனநிலை மாற்றங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே டெலிவரி அப்படின்றதே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சில மனநிலை மாற்றங்கள் வருது. இது அவங்க ஃபேமிலியில் உள்ள இஷ்யூஸ்னால இருக்கலாம், இல்லை ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட டெத்துனால இருக்கலாம். சில பேர் ப்ரெக்னன்சி டைம்லையும் அதுக்கு முன்னாலேயுமே சில மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சில பேர் டெலிவரியை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ப்ரெக்னன்சி ஃபுல்லாக. அதனால் டெலிவரி ஆனோன்னா அந்த பேபி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாற்றங்கள் வருது. இதில் காமனாக வரக்கூடியது அந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இதில் என்ன ஆகுதுன்னா அந்த மூட் எலிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய டெலிவரி ஆகி ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் இந்த மாதிரி மாற்றங்கள் வருது. நிறைய பேருக்கு அது ஒரு 10 நாளையிலே செட்டில் ஆகிடுது. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரியில் ஒரு அப்ரப்ட் ஃபால் இன் ஈஸ்ட்ரோஜன் லெவல், அதாவது ப்ரெக்னன்சி ஃபுல்லாக ஹையாக இருக்க ஈஸ்ட்ரோஜன் லெவல் டெலிவரி ஆன பிறகு டக்குன்னு ஃபால் ஆகிடுது. இதனால் வரக்கூடிய மாற்றம் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். இது ஏறக்குறைய 50% பெண்களுக்கு இருக்குது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொன்னால் டென்ஷன் ஆயிடுவாங்க, ஆங்ஸைட்டி இருக்கும், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி இரிட்டபிளாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி தேவை. ஒரு செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். இது போக ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறப்ப ஒரு 10 டேஸ்க்குள்ளே இந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகிடும். இது செட்டில் ஆகாமல் தொடர்ந்து 10 நாள் 15 நாள்னு போய் 6 மாதம் வரைக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கண்டிஷன்ஸில் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது. தேவைப்பட்டால் சைக்காலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணணும், சைக்காட்ரிஸ்ட் அட்வைஸ் எடுக்க வேண்டிய அவசியமும் வரலாம். தேவையான மெடிகேஷன்ஸை எடுத்துக்கணும். பிரெஸ்ட் ஃபீடிங் சேஃப் மெடிகேஷன்ஸை டாக்டர் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப லாங் டேர்ம் டிப்ரெஷன் வராமல் தவிர்க்க முடியும். அடிக்வெட் ஃபேமிலி சப்போர்ட்டோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் எடுத்துக்கிட்டோம்னா, லைக் ப்ராப்பர் ஹைட்ரேஷன், நல்ல ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் டயட் இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப ஒரு இனிமையான தாய்மை பயணத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.